हाई फ्रेंड्स एल्लाम एप्पडी इरुक्कींग रोम्ब नाल कழிச்சு திரும்ப பால் கறக்குற வீடியோ இன்னைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன் அங்க வந்தாலே வந்து வாத்து கோழி ஆடு மாடுங்க எல்லாமே இருக்கும் மாடுக்கு வந்து பால் கறக்க போறேன் நான் தான் இன்னைக்கு வந்து பால் கறக்க வீடியோ நேத்து ஒரு தம்பி கேட்டிருந்தாரு சரி இங்க பால் கறந்துறோமேன்னு சொல்லி அம்மா வீட்டு மாடு தான் வந்து பால் கறக்க போறேன் இந்த வாத்து வந்து 4 வாத்து வாங்கணும் ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 4ல வந்து 2 தான் உயிரோட இருக்கு ஒன்னு வந்து சின்ன வயசுலயே வந்து நாய் கடிச்சிருச்சு இன்னொன்னு வந்து பெருசாயி நாய் கடிச்சு சாகடிச்சிருச்சு இது ஒன்னு வந்து மேல் இன்னொன்னு ஃபீமேல் வாத்து வந்து முட்டை போடுது அதை தூக்கி கூண்டுல அடைக்கலாம்னு சொல்லி பின்னாடியே போனேன் நல்ல வேலை நல்லா கூண்டு போயிடுச்சு இது வந்து ஃபர்ஸ்ட் பாத்ரூமா இருந்துச்சு பழைய பாத்ரூம் அதை வந்து பாத்ரூமா அப்படியே விட்டுட்டோம் கரெக்டா அது வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு அந்த பாத்ரூம் வந்து அடைஞ்சிக்கும் இதுதான் வாத்தோட வீடு அப்படியே உள்ள தூக்கி சாத்தி விட்டுட்டேன் எல்லா பசங்கலாம் வந்து இந்த வாத்தை பார்த்தோன்னே ஒரே ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க என் தங்கச்சி பசங்க என் பசங்க எல்லாமே ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி வந்து ரெடியாக இருக்குது பால் குடிக்கிறதுக்கு மாடு வந்து வெளியில் வயலில் மேய்ஞ்சிருக்கு மாடை பற்றி ஏன் இவ்வளோ ஒல்லியாக இருக்குன்னு கேட்காதீங்க இந்த சைடில் வந்து வைக்கோல் மட்டும்தான் புல் எதுவும் இல்லை இப்போது அதனால் வந்து மாடு வந்து கொஞ்சம் ஒல்லியாக தான் இருக்குது சரி பால் கறந்துருவோமா ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா வந்து கண்ணுக்குட்டி வந்து கழட்டி விடுறாரு இது வந்து காலை கண்ணுக்குட்டி தான் சுத்தமாக அடங்கலை இப்போ வந்து பால் நம்ம கறக்கிறத பார்க்கலாம் குட்டீஸ் எல்லாமே கும்பலாக இருந்தாலே ஒரே ஜாலி தான் ஒரே சவுண்டு போட்டுட்டு கத்திக்கிட்டே இருந்தாங்க நான் பால் கறக்கிறத வந்து வீடியோ ஷூட் பண்ண சொன்னேன் அதனால் வந்து வேற பார்த்துட்டு சைடில் வந்து சவுண்டு போட்டுகிட்டே இருப்பாங்களாமா அதாவது என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி சவுண்டு போட்டுகிட்டே இருப்பேன்னு சொல்லி எல்லாம் கத்திக்கிட்டே இருந்தாங்க சரின்னு சொல்லி நான் வந்து இதை மியூட் போட்டுட்டேன் ஏன்னா பின்னாடி வந்து சரியான சவுண்ட் போட்டுகிட்டே இருந்தாங்க இப்போ வந்து கண்ணுக்குட்டி நல்லா பால் சப்புனதுக்கப்புறம் இழுத்து கட்டிட்டு அதுக்கப்புறம் பால் கறக்க வேண்டியது தான் இந்த மாடு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 4 லிட்டர் கறந்துருந்துச்சு இப்போ எவ்வளோ கறக்குதுன்னு பார்க்கலாம் ஆனால் நான் வந்து ஃபுல்லாக கறக்கல ஏன்னா கொஞ்சம் தான் கொஞ்சம் வந்து கண்ணுக்குட்டிக்கு விட்டுட்டேன் சரி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்குட்டிக்காக விட்டாச்சு ஏன்னா சொசைட்டிக்கு வந்து இன்றைக்கி பால் ஊற்றலை அதனால நிறைய பால் வந்து கண்ணுக்குட்டிக்கு வந்து விட்டுட்டேன் இப்போ வந்து நான் எப்பவும் போல் பால் கறக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் கையில் ஊற்று கொஞ்சமா சித்தி நீ ஊத்து பாப்பா அமைதியா இருப்பா நீ பேசாதப்பா தூரமா போயிடும் நான் சரிதான் பவுடர்லாம் போடுறீங்க இல்லையாப்பா ஏன் போடணும் கம்பு இந்த மாடு பால் கறக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் காம்பு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சீக்கிரமாகவே கறந்துடலாம் இதுக்கு வந்து சரியாக தவிடே போடுறதில்ல அதனால் வந்து பால் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இதுக்கப்புறம் தவிடெல்லாம் போட்டாங்கன்னா பால் வந்து அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் இங்கே வெறும் வைக்கோல் மட்டும்தான் மேய்ச்சலுக்கு வந்து இடம் இல்லை அதனால் வந்து வீட்டிலே கட்டி போட்டிருக்கேன் அதனால வந்து பால் ரொம்ப கம்மியாகவும் இருக்குது மாடும் கொஞ்சம் ஒல்லியாக இருக்குது இதுக்கப்புறம் மாடுக்கு வந்து அறுவடைலாம் பண்ணதுக்கப்புறம் புல்லுலாம் எடுத்துகிட்டு வந்து போட்டாங்கன்னா சரியாயிடும் இந்த பக்கம்லாம் வந்து மேக்ஸிமமே வந்து 4 லிட்டர் தான் மாடுக்கு வந்து பராமரிப்பு நிறைய இருக்காது சும்மா மேய்ச்சல் இருக்கிறதோடு சரிதான் மற்றபடி பெருசாக ஒன்றும் பராமரிப்பு தவிடு புண்ணாக்கு அப்படின்ற மாதிரிலாம் அதிகமாக இருக்காது ஆனால் தவிடு போடுவாங்க டெய்லி ஆனால் ரொம்ப அதிகம் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஆவரேஜாக இருக்கும் அவ்வளோதான் எங்கள் வீட்டுக்கு வந்தாலே நான் தான் பால் கறப்பேன் எங்கள் அம்மாவும் பால் கறப்பாங்க ஒரு நாள் வந்து எங்கள் அம்மா பால் கறக்கிறது வந்து நான் வீடியோ போடுறேன் அவங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் கறப்பாங்க நானுமே இன்றைக்கி ரொம்ப ஸ்லோவாக தான் கறக்கிறேன் ரீசன் பார்த்திங்கன்னா இது வந்து வீட்டுக்காக மட்டும்தான் கறக்கிறேன் சொசைட்டி குத்துறம் வந்தால் சீக்கிரமாக கறந்துருப்போம் இன்றைக்கி வந்து பால் ஊற்றலை வீட்டுக்கு மட்டும் நான் தேவைக்கு பால் கறந்துட்டு மிச்சம் வந்து கண்ணுக்குட்டிக்கு விட்டுருவோம்
எனக்கும் வந்து ஒரு பெருசான்றதை விட ஒரு 6-7 லிட்டர் கறக்கிற மாதிரி மாடு வாங்கி ஒரு கேன் ஃபுல்லாக வந்து பால் எடுத்துகிட்டு போகணுன்னு ரொம்ப ஆசை. எங்கள் ஊரில் யாருமே வந்து அந்த மாதிரி எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து மாடு பால் கறவை வந்து ரொம்ப கம்மி. மாட்டுக்கு வந்து யாருமே அதிக இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. சும்மா ஒரு அன்றாட தேவைக்காக மட்டும்தான் மாடு. மற்றபடி இதுதான் மாடு தான் நமக்கு வந்து பொழப்புன்ற மாதிரிலாம் இங்கே யாருமே கிடையாது. ஏன்னா இங்கே பக்கத்தில் கல்பாக்கம் இருக்கிறதுனால எல்லாம் வந்து வேலைக்கு போகிறதுனால மாடுக்கு வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ட் கிடையாது. வீட்டு செலவுக்குன்ற மாதிரி மட்டும்தான் ஒரு 4-5 மாடு. அடுத்து வந்து நாட்டு மாடுகள் வளர்ப்பு இருக்குது. கறவை மாடெல்லாம் வந்து எல்லா வீட்லேயும் ஒன்று வச்சுருப்பாங்க. அது 2 லிட்டர் 3 லிட்டர் அப்படி கறக்கும். அதை வீட்டுக்கு போக எடுத்துகிட்டு வந்து ஊற்றுறது, அவ்வளோதான் இந்த பக்கம்லாம். இப்போது என்னோட மாடு பார்த்திங்கன்னா 15 நாளில் 2300 ரூபா கிட்ட நமக்கு வந்து கொடுத்துருக்கு. அவ்வளோதான். ஏன்னா நான் ஊற்றுறதே வந்து 2.5 லிட்டர் பால், அவ்வளோதான் ஊற்றுறேன். 2.5 இல்லை 3, மொத்தமாக கறக்கிறதே 3 தான். அதில் வந்து 1/2 லிட்டர் பக்கம் நம்ம காலையிலையும் ஈவினிங்கும் 1/2 லிட்டர் எடுத்துட்டோன்னா மீதி 5 லிட்டர் வந்து பால் ஊற்றுற மாதிரி தான் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதை தனியாக நம்ம மாடு வீடியோ போடும்போது காட்டுறேன். இது வந்து அம்மாவோட மாடு. இப்போது ஓரளவுக்கு வந்து கறந்துட்டேன். ஒரு 2.5 லிட்டர் 3 லிட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். கறந்துட்டு மிச்சம் 1 லிட்டர் அளவுக்கு வந்து கண்ணுக்குட்டிக்கு விட்டாச்சு. இவ்வளோதான் இன்றைக்கி வந்து பால் கறந்தது. இதை தாண்டி வேறு ஏதாவது அந்த காம்பு பார்த்திங்களா அப்படியே இருக்கும் பால். அது வந்து நான் கண்ணுக்குட்டிக்கு அப்படியே விட்டுட்டேன். ஒரு காம்பு எப்போவுமே வந்து எங்கள் அம்மா கண்ணுக்குட்டிக்கு விட சொல்லிடுவாங்க. அதனால் நானும் விட்டுருவேன். ஆனால் நிறைய பேர் சொன்னீங்க அந்த மாதிரி விட்டால் மடி விற்கும் வரேன்னு. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணுக்குட்டி வளரணும் விட்டுரு அப்படின்வாங்க. அதனால் நானும் விட்டுட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் கிராமிய சுற்றுச்சூழல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.